ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தமிழ் டேப். இன்னைக்கு வீடியோவில் சோனி A7IV பற்றி ஒரு சின்ன ப்ரிவ்யூ வீடியோ பார்க்கலாம். ரொம்ப நாளாக நம்ம சேனலில் ஒரு கேமரா வீடியோ பண்ணலான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் சோனி A7IV கேமரா இந்த எண்ட் ஆஃப் த இயர் வரைக்கும் ரிலீஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு நிறைய பேர் ஸ்பெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி தான் ஒரு சின்ன ப்ரிவ்யூ வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ மெயின் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். 2018 சோனி ஒரு மிரர்லெஸ் கேமரா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, சோனி A7IV Mark IIIன்னு. அதுக்கு முன்னாடியிலேருந்தே சோனி அவங்க ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கேமராஸ் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்டர் த பேனர் A7ன்னு. ஸோ A7I, A7II, இப்போ 2018 A7III ஒரு மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி எப்போவுமே டிஎஸ்எல்ஆர் ஆர் மிரர்லெஸ் வார்ஸ் நடக்கும்போது எப்போவுமே டிஎஸ்எல்ஆர் வேர்ல்ட்லேருந்து ஸ்பெகுலேட் பண்ணுறது என்னதுன்னா, மிரர்லெஸ் கேமராஸ் வில் நெவர் டேக் ஆஃப். அது சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்காது, ஏன்னா அதோட ஆட்டோ ஃபோக்கஸ் அவ்வளோ கிரேட் இல்லை, அதோட பேட்டரி லைஃப் அவ்வளோ கிரேட் இல்லை. இந்த மெயின் ரெண்டு விஷயம் சால்வ் பண்ணுறதுக்காக சோனி 2018 A7III லான்ச் பண்ணாங்க. அப்போ A7III சோனி மார்க்கெட் பண்ணது ஒரு செம்ம லோ ப்ரோஃபைல் வச்சு சோனி அண்டர் ப்ராமிஸ் ஓவர் டெலிவர் அந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸ். லைக் ஓவராக கமிட் பண்ணாமல், ஆனால் அதில் இருக்கிற ஸ்பெக்ஸ் எல்லாம் சும்மா டாப் நாச்சாக இருந்துச்சு. ஒரு $2000 கேமரா விச் ஹேஸ் ஆல் த ஸ்பெக்ஸ் ஆஃப் அ ப்ரொஃபஷனல் ஃபுல் ஃப்ரேம் டிஎஸ்எல்ஆர் கேமரா இன் அ மிரர்லெஸ் பாடி. அதுதான் சோனி A7III. உங்களுக்கு டியூவல் கார்ட் ஸ்லாட்ஸ் வேணுமா இருக்குது, 4K வீடியோ ரெக்கார்டிங் வேணுமா இருக்குது, வெதர் சீல் பாடியாக இருக்குது, அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபோக்கஸ் அட்டகாசமாக இருக்குது, பேட்டரி லைஃப் சூப்பர்ப், அதே மாதிரி ஸ்லோ மோஷன் ரெக்கார்டிங் 120 ஃப்ரேம்ஸ் per second ஆல்சோ அவைலபிள், ஐ ஆட்டோ ஃபோக்கஸ், அது மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணி இந்த கேமரா ஒரு சின்ன மிரர்லெஸ் பாடியில் ஒரு வெரி வெரி கம்பெட்டிட்டிவ் ப்ரைஸ் $2000 என்பது இப்போ வரைக்கும் ஒன் ஆஃப் த டாப் செல்லிங் கேமராஸ் இன் தி வேர்ல்டு பார்த்தீங்கன்னா சோனி A7III தான். நீங்கள் அமேசான் டேட்டா எடுத்து பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும், டாப் 10க்குள்ளே எப்படியும் இந்த கேமரா இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அதோட ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்குது. அதனால் பீப்புள் ஆர் ஏபிள் டு ஜஸ்டிஃபை பேயிங் so much for this camera. ஸோ A7III ஒரு செம்ம ஹிட்டு. அண்ட் அந்த கேமரா என்ன பண்ணிச்சுன்னா ஹோல் கேமரா இண்டஸ்ட்ரியே மாற்றி போட்டுச்சு. டிஎஸ்எல்ஆர் டிஸ்பிலீவர்ஸ்லாம் ஓகே மிரர்லெஸ் வந்துருச்சு, இனிமே மிரர்லெஸ் சீம்ஸ் டு பி த ஃபியூச்சர் அண்ட் தட்ஸ் த வே டு கோன்னு. ஈவன் கேனன், நைகான் அவங்க எல்லாமே அவங்க டெவலப்மெண்ட் வேர்ட்ஸ் மிரர்லெஸ் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா கேனன் அவங்களோட EOS-R பாடிஸ் இது எல்லாத்தோட ஸ்டார்டிங்கும் இந்த சோனி A7 Mark IIIல தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ திஸ் கேமரா ஹேஸ் அ பிக் லெகஸ் இந்த ஹோல் கேமரா இண்டஸ்ட்ரியிலே. இந்த A7III ஒரு செம்ம ஹால்மார்க் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த A7 Mark III கேமராக்கு இருக்குது. இது 2018. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க சோனின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட லென்சஸ் அவங்க ஆர்சனலில் பில்ட் பண்ணியிருக்காங்க. தே ஆர் பியூட்டிஃபுல் ப்ரைம்ஸ், டெலிஃபோட்டோ லென்சஸ், அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி லென்சஸும் செம்மையாக டெவலப் பண்ணி இந்த சோனி ஈகோ சிஸ்டம் செம்ம கம்ப்ளீட் அண்ட் காம்படிட்டிவாக இப்போ இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸும் வெரி வெரி காம்படிட்டிவ்லி ப்ரைஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் சோனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏகப்பட்ட கேமரா பாடிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வித் நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் A9 Mark II, A7R4, இப்போ A7S3, A1, A7C எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சின்ன ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே அதே மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷனும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சோனி இஸ் நோன் ஃபார் திஸ் எக்ஸ்பெரிமெண்டேஷன். அவங்க சின்ன கேமராஸ் வச்சு சம்டைம்ஸ் அவங்களோட எக்ஸ்பெரிமெண்டல் ப்ளாய் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது இன் கன்சியூமர் இண்டஸ்ட்ரின்னு செக் பண்ணுவாங்க. அது இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணும்போது இந்த A7III மட்டும் அப்படியே 2018 இப்போ 2021 வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸ்டில் இட்ஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் அண்ட் ஸ்டில் பீங் சோல்ட். ஆனால் இந்த கேமரா பேட்லி நீட்ஸ் அன் அப்டேட். லாஸ்ட் இயர் நான் ஐ வாஸ் ஹோப்பிங் A7IV வரும்னு, ஆனால் கோவிட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது ஃபாலோடு பை திஸ் சிப் ஷார்ட்டேஜ் இருக்கனால ரொம்ப நாளாக இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணுறது இந்த கேமராவுக்கு தான். ஸோ இப்போ சோனி ஆல்ஃபா ரூமர்ஸ் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட் பண்ணுறாங்க எண்ட் ஆஃப் தி இயரில் வர நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த கேமராவில் என்னென்ன இருக்கும் ஆர் என்னென்ன இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோனி A7III பார்த்தீங்கன்னா 24 மெகாபிக்சல் BSI CMOS சென்சர் இருக்குது. 24 மெகாபிக்சல் மோர் தென் என்ன தான் என்ன கேட்டால். ஆனால் இப்போ இந்த ஆல்ஃபா ரூமர் சைட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அரௌண்ட் 30 மெகாபிக்சல் ஒரு 33 மெகாபிக்சல் வரைக்கும் இருக்க சான்சஸ் இருக்குது. அது ரொம்ப பாசிபிள் தான். ஏன்னா இப்போ A7R4ல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 60 மெகாபிக்சல் இருக்குது. ஸோ அதோட ஹாஃப் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30 மெகாபிக்சல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் A7R3யும் A7III பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் மெகாபிக்சல் டிஃப்ரென்ஸ். ஸோ அதே மாதிரி நான் நினைக்கிறேன் ஓகே 30 மெகா
மெகா பிக்சல் வர ரொம்ப சான்சஸும் இருக்குது. அதே மாதிரி இந்த ஹை மெகா பிக்சலை ரிசால்வ் பண்ணுற மாதிரி சோனி கிட்ட அருமையான லென்சஸும் இருக்குது. ஸோ A7R4லேருந்தே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஹை ரெசல்யூஷன் பிக்சல் டென்சிட்டியை ரிசால்வ் பண்ணால் ஏகப்பட்ட லென்ஸ் வந்து சோனி கிட்ட இருக்குது. ஸோ தட் ஷுட் நாட் பி அ ப்ராப்ளம் அட் ஆல். அதுக்கப்புறம் வந்து இந்த A7III இன்னொரு என்ன இஷ்யூ இருந்துச்சுன்னா பஃபரிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. ஸோ பஃபர் கிளியராக கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்துச்சு. ஹோப்ஃபுல்லி இந்த ஹையர் மெகா பிக்சல் இருக்கும்போது இந்த பஃபரிங் கிளியர் ஆகிற ஸ்பீடும் வந்து A7IV ஒரு பெட்டர் ப்ராசஸர் as well as ஒரு ஹை ஸ்பீடு ப்ராசஸர் வச்சு இதை சால்வ் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னொரு எனக்கு என்ன பிடிக்கலன்னா A7III இருக்கிற எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர் அது ஐ திங்க் 2.36 மில்லியன் டாட்ஸ் OLED வியூ ஃபைண்டர் வித் 0.7x மேக்னிஃபிகேஷன் என்னமோ இருக்குது. ஸ்பெக்ஸ்லாம் கேட்டது செமையாக தான் இருக்குது. ஆனால் யூசேஜ் அப்போ படுமட்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் A7Cலையும் அதே மாதிரி ஒரு வியூ ஃபைண்டர் இருக்குது. அந்த வியூ ஃபைண்டர் இஸ் லிட்டரலி அன்யூசபிள் தான். ஸோ ஓகே வியூ ஃபைண்டர் இருக்குன்னு இருக்குது, ஆனால் அதில் அவ்வளோ ஒன்றும் ப்ளசன்ட் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ ஐ ஹோப் தட் சோனி A7IV இந்த வியூ ஃபைண்டர் கெட்ஸ் அப்டேட்டட். அஃப்கோர்ஸ் இது வந்து அந்த 9.3 மில்லியன் டாட் EVF லைக் A7S3 இல்லைனா A1 அந்த மாதிரி இருக்கிற EVF வர சான்ஸே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு A7R4 ரேஞ்சில் இருக்கிற EVF அது கொடுத்தா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா LCD ஸ்க்ரீன் வந்து சோனி A7IIலேருந்து A7III பார்க்கும்போதே சிக்னிஃபிகன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் என்ன கேட்டால் வந்து A7IV கொஞ்சம் ஒரு ஹையர் ரெசல்யூஷன் LCD வித் பெட்டர் பிரைட்னஸ் வேல்யூஸ் ஆஃப் தட் LCD இருந்தால் நல்லாயிருக்கும். ஃப்ளிப்பி ஸ்க்ரீன் தான் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன்னா இது வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் மஷின் மாதிரியும் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். ஃப்ளிப்பி ஸ்க்ரீனோட நான் அவ்வளோ பெரிய ஃபேன் இல்லை. நான் வந்து மெயின்லி என்னோட சோனி கேமராஸ் வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் அஃப்கோர்ஸ் ஃப்ளிப்பி ஸ்க்ரீன் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். இட் கைண்ட் ஆஃப் சால்வ்ஸ் அன் இஷ்யூ வேர் முன்னாடி ஃப்ரண்ட் கேமரா முன்னாடி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் ஸ்க்ரீனை பார்க்குறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஃப்ளிப்பி ஸ்க்ரீன் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் A7IV. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் ஆல்ரெடி பேட்டரி லைஃப் வந்து அட்டகாசமாக தான் இருந்துச்சு. ஐ டோன்ட் திங்க் பேட்டரி லைஃப் வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். Z பேட்டரிஸ் ஆர் பியூட்டிஃபுல். அந்த பேட்டரி கெப்பாசிட்டி இருந்தாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். இப்போ ஆட்டோ ஃபோக்கஸ்னு பார்த்தீங்கன்னா எஸ் சோனி A7III ஸ்டில் ஹேவிங் த டேட்டட் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம். சோனியோட மற்ற எல்லா நியூ கேமராஸ்லையும் ரியல் டைம் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் இருக்குது. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் தட் A7IV அந்த நியூவர் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்பெக்ஸில் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இதில் வந்து 4K 24 frames per second 30 frames per second 60 frames per second வந்தால் நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் எக்ஸ்டர்னலாக அந்த ரெக்கார்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்தாலும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். A7IV அஃப்கோர்ஸ் அன்லிமிட்டட் ரெக்கார்டிங் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அதே மாதிரி ஐ திங்க் சோனி இஸ் வெல் நோன் ஃபார் கண்ட்ரோலிங் தியர் ஹீட் டிசிபேஷன் விதின் த கேமரா. ஸோ கேமரா அவ்வளோ ஹீட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். 4K 120 frames per second வருமா கேட்டால் வந்து கண்டிப்பாக வர சான்சஸே இல்லை. அதே மாதிரி ஏன்னா வந்து கண்டிப்பாக அவங்க வந்து A7S3 A1ஓட சேல்ஸ் வந்து கேனபிளைஸ் அவங்களே பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10-bit கலர் இருக்குமா? 10-bit கலர் வந்து சோனியோட கலர் சயின்ஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் கிரேட்டாக இல்லை A7III. அஃப்கோர்ஸ் A7Cயில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 10-bit இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஐ திங்க் A7Cயில் இருக்கிற சிமிலர் கலர் சயின்ஸ் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் அஃப்கோர்ஸ் சோனி வந்து A7IV ஒரு பெரிய கேமரா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கேமரா மாதிரி ஆல்வேஸ். ஸோ அட்லீஸ்ட் 4K 24 frames per second ஒரு 10-bit இன்டர்னல் ரெக்கார்ட் பண்ணுற கெப்பாசிட்டி ஆர் அட்லீஸ்ட் எக்ஸ்டர்னலாக 10-bit ரெக்கார்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோனி A7IV கண்டிப்பாக வந்து SD கார்டு கம்பேட்டபிலிட்டி இந்த SD கார்டு ரைட்டிங்கில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சோனி வந்து அட்ரஸ் பண்ணிடும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ. ஏன்னா மற்ற இப்போ A7Cலாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி டியூவல் கார்டு ஸ்லாட்ஸ் ரெண்டுமே வந்து ஹை ஸ்பீட் கார்ட்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி CF எக்ஸ்பிரஸ் டைப் A இந்த கார்டையும் சப்போர்ட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது A7IV. நெக்ஸ்ட் வந்து பாடி அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக A7III பாடி வாஸ் ஓகே தான். பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இந்த பட்டன்ஸ் அண்ட் இந்த எர்கனாமிக்ஸ் வந்து கொஞ்சம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாடி வந்து A7R4 மாதிரி வர நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த பட்டன்ஸ் அண்ட் டாக்டைல் ஃபீல்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி A7S3 இல்லைனா A7R4 இருக்கிற அந்த கைண்ட் ஆஃப் முஷி பட்டன்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் டாக்டைல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வெதர் சீலிங் அஃப்கோர்ஸ் A7III ஏகப்பட்ட வெதர் சீலிங் இஷ்யூஸ் இருந்துச்சு. லைக் ஹீல்ஸ் பிரேக்கிங் த்ரூ த பேட்டரி டோர் ஆர் த்ரூ த ஹாட் ஷூ மவுண்ட் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து A7IV இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் தட் சோனி வந்து கொஞ்சம் சின்ன குவாலிட்டி கண்ட்ரோல் இஷ்யூஸ் இருக்குது, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கண்ட்ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்னப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா சோனி வந்து அவங்களோட மெனு சிஸ்டம் வந்து கண்டிப்பாக ரிவேம்ப் பண்ணி இந்த புது மெனு சிஸ்டம் சோனி A7S3 இருக்கிற மெனு சிஸ்டம் இல்லைனா A1 இருக்கிற மெனு சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும். அதே மாதிரி டச் ஸ்க்ரீனும் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக அண்ட் இந்த மெனு சிஸ்டமோட நல்ல இன்ட்யூட்டிவாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல மெனு சிஸ்டம் இருந்தால்
A7IV ஒரு டெஃபினெட்லி டாப் ஹிட் கேமரா தான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $2000 to $2500 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ A7CA பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $1800 இருக்குது. ஸோ சேம் ப்ரைஸில் இருக்கவே இருக்காது. டெஃபினெட்லி அபவ் $2200 or $2400 தான் இதை ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது கூட ஏதாவது லென்ஸ் லான்ச் பண்ணையும் சோனி நிறைய சான்சஸ் இருக்குது. A7IV கேமரா எப்போ சோனி ரிலீஸ் பண்ணுவாங்க நானும் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது A7IV கேமராவில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். That's all for today. See you in the next one. Take care and bye bye.